காரமாப்பா பழப்பற்ற அது தலைப்பற்ற தண்டா இருக்கும். ஏங்க இதுல ஒரு குஞ்சு கொடுங்க. சரி மீன் குஞ்சு சாப்பிட்டுக்கிற உனக்கு மாட்டாது போடு. படாச்சு தை செய்து யாரு மாரி கூட சேர்த்தானா மாமனாரா அந்த வாயம சேர்த்து கட்டாங்க கட்டினே சமையல்கார வரல பதார்த்த வரல தாம்பளை பை போடல நானும் மேரி மேரிச்சாலும் நீயே மேரிச்சிங்க. கல்யாணம் ஆர்வங்க திருப்பி நீயே மேரிச்சிங்கடா. கல்யாணம் ஆர்வத்துல மேரிச்சா மாலை கொண்டா மாலையா ஏம்பா மாலை ரெடியா ஏரி வேலை மண் தட்டா ஏரி வேலை மண் தட்டா என்ன ஏரி வேலை அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். போய் பாருங்க நம்ம தாய் குழலாம் ஏரி வேலை எவ்வளவு ஜென்மத்து ஒடிக்கிறாங்க தெரியுமா? வேளாத வெயில் அப்படியே ரத்தத்தை வெறியா சிந்துறாங்க. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்களாம். அப்படியா வீட்டுல போட்டத்தை எடுக்க ஆள் கிடையாது. ஆம்பளைக்கார ஏந்தான பாகத்துல பசங்க ஏந்தான பாகத்துல மூச்சு கூட கழுவிட்டு கிடையாது. ஏந்த உடனே தலையை வச்சு போட்டுக்கினேன் அப்படியே பேய் மாரி போய் நிக்குதுங்க. 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பறம் மம்பி எடுத்துக்கிட்டு ஏரி உள்ள இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பரிய போட்டு இட்டிக்கிறாங்க. அரபாண்டு மண்டி தேரல உடனே மரத்துல எல்லாம் பாக்குறாங்க. பொம்மையாட்டிக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப் 20 பேருக்கு ஒரு குரூப் 4 குடும்பம் நாசமா போச்சு. மரத்துல உட்காந்து என் சக்காத்துக்கு வாய் வச்சு சொமாக்குதுங்களா இவன் அவனை வச்சுக்கிறானாண்டி அவன் இவனை வச்சுக்கிறானாண்டிய இதெல்லாம் உட்காந்து சொல்றாள் அவன் எவனும் வச்சுக்கிறானாண்டியா எப்படி உனக்கு தெரியுது? நானும் ஏரி வேலைக்கு போறேன். நீங்க முன்னாடி வேலை செய்யறீங்க இல்ல மதுவுள்ள செய்யணும். ஏரி வேலைக்கு செய்யறீங்க. ஏரி வேலை செய்யறீங்க சொல்லுவா ஏரி உள்ளவா செய்யறீங்க பாபா கையில பாபா நான் அம்மா கூட்டுக்காரன் என்ன போட வரான்றா யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் சடா பேசும்போது உங்க அம்மா போட்டோம் உட்காரியா உட்காரியா உட்காரு மச்சான் உட்காரு உட்காரு நீ எங்க உட்கார்ற? கம்முனுங்க மறுபுல போயிட்டு 3 குவார்டர் 2 வாட்டர் 3 கிளாஸ் தொட்டினாக்க ஊருக்கு ஆத்துக்கணும் அப்படியே ஸ்டெடியாகணும். சரக்கால் தான் சாவு போறீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியில இருக்கணும். கும்பலா உட்காந்தா சரக்கு சாப்பிட்டு உட்கார்றாங்க. கும்பலா உட்காந்துக்கிறாங்களே அவங்க மாப்பிள்ளைய உட்கார்றாங்க. நீ ஏன் உட்கார்ற? மாப்பிள்ளையா கூட்டு சேர்ந்தா உங்க அட்டுக்கு ஆகல அந்த சரக்கு சாப்பிட்டு சேர்ந்து ராம் ஜெயிக்கு மணிகண்ணு ஒழிச்சிட்டேன். நல்லா புண்ணியவானுங்க நீங்க. ஓ அப்ரிச்சேட்டி தான் உங்களோட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் தள்ளியா நிக்கிறேன். என்ன செடியா வந்தா செல்ல மனு பண்ணி கூப்பிடு பொண்ணுக்கு ஜோடி எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்க? 40 பேரு. நல்ல சொல்லிட்டு சொல்லு பாக்கிட்ட 40 பேர் ஜோடிச்சுமா ஒண்ணும் முடியல. அலங்காரம் முடியல. ஏமா சீக்கிரம் ஜோடிச்சா மாப்பிள்ளை கோச்சிக்கிறாரு. மாப்பிள்ளை கோச்சிக்கிற ஏதுமா சொல்ற? மாப்பிள்ளை ஏந்து போனா யாருக்கு தாலி கட்ட நாரம் உண்டா? மாப்பிள்ளை உன்னை ஏந்து போக சொல்றா என்ன தாலி கட்ட சொல்றான். ஏண்டா நோய் பொண்ணு சொல்றா அவ பேச்சா கேக்குற பண்ணிட்டு நோடா கல்யாணமே வேணாம்னு அவ்வளவு அவசரப்படுற. மாமா பொண்ணு அப்படித்தான்டா இருக்கும் இட்டு நோடா அவசரப்படுவேன். தாலியை குத்த கூடாது. அந்த இடத்துக்கு போனீங்க போகும்போது குரல் குத்துணும் போனா மேட்டு போது நான் சாது போய் எட்டி பார்த்தேன். அம்மனை கட்டி காட்டிக்கிட்டு மாப்பிள்ளை காதல் தீர்த்து போதும். நீனா லவரை கிஸ் அடிக்கிற மாதிரியா மாப்பிள்ளை காதல் அங்க மூக்கு வச்சுக்கிறா வா மாப்பிள்ளை சார் பொண்ணு பாத்ரூம்ல குளிக்கும் போது போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கோவமா? கோவம்தான்டா. கோயிச்சிக்கினியா? கோச்சிக்கிறேன்டா. கோயிச்சுக்கு யாருக்கு? பாராய கோழி பாராயோ
பாத்துக்கிறீங்களா என்ன ஐயா கல்யாணம் பொண்ணு வரும்போது கூட சிரிப்பீங்க ஆமா பாராய கோழி யார் இந்த சனியா எங்க களம்படி போறதுக்கு நின்று அப்படி ஆட்ட கூட்டு வந்துக்கிறேன் போதே அது மட்டும் வயசுக்கு நின்று அது கூட ஆள் பற்றாக்களோட இப்ப கை பிடிச்சு கல்யாணம் பண்ணா பாராய கோழி பாராயோ பொறுத்த வாராயோ 16 முட்டை இடுவாயோ பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா போன மாமியார் வீட்டுல 3 நல்ல அறுத்துட்டு வந்துடணும் வண்டி மாறி போய்க்குதுமா மாறும் யாரியாவா அவன் உட்கார வச்சது உட்காரலாமா வண்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு கேட்காது போட்டாது ஆமாண்டா உட்காருங்க மாத்தி உட்காந்துக்கலாம் தர விடுங்க ஏங்க ஒரு கல்யாணம் பண்ண அடுத்து நான் பாத்துறேன் நீ ஆமா ஆமா மயிர் மகளே வா வா என்ன பண்ண அருமையான பாட்டு மயிர் மகளே வா வா ஓ பீச காலை எடுத்து வச்சு வா வா குடும்பத்தை அழிக்கும் குலமகளே வா வா ஓ குடும்பம் குட்டி சவரா போனமே இப்படியாவட்ட ஒரு கவுன்சில் போட பாம்பா நான் கண்டா சலா பாலக்காட்டு குஞ்சுமணி என்னங்க குடுமலை நாராயண கவி இவங்கெல்லாம் முன்னாடியாவும் போட்டுக்கிறாங்கடா நான் வரும் தான் ஆமாங்க நான் தப்பா பாட்டீங்க பாட்டு இப்படிதான் பாடினாங்க என்னமா ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஒரு மங்களகரமான வார்த்தை இருந்தாலும் பேச முடியும் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் தப்பா பேசுறேன் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிற வீட்டுல ஒரு மங்களகரமான வார்த்தை பேசணும் பேசலாம் அவசரமே பேசுவான் தாலி இந்த மாதிரி பேச்சல என் வாயில வர போங்கம்மா நீ என்ன கல்யாண வீடா வேற எந்த வீடா கல்யாணமா நான் கர்மாந்திரமா மணி 4:30 மணி ஆகி போச்சு புடவை போடுறவங்களாம் போடலாம் புடவை போறதுக்கு உட்காந்துக்கிறாங்க வெடிக்கலாம் ஏய் தாய் மாமா தானே நல்லா கிட்ட நெருங்கி உட்காரு மாப்பிள அது வெக்கப்படுத்தி நீ தள்ளி உட்காரு இந்த குடும்பம் கொஞ்சம் சரியாக இறங்கிட்டாங்க மூடி விடுறாங்க பண்ணிட்டோம் குடும்பம் சத்தத்துல கல்யாணம் முதல்ல நடத்திட்டியா போய் கல்யாணம் பண்ணி நீ ஏன்டா அதை பாக்குற ஏன்டா அதை பாக்குற நீ அப்பப்போ செய்வி நாங்க பாக்காத இன்னஞ்சு ராக்கில விட்டாரு பாக்க இந்த ஆளு யாரா பத்தி வச்சியா கல்யாணமே அவரு தானா சார் கொஞ்சம் தள்ளி உட்காரு அந்த என்னடா மிரட்டற தம்பதிகளா ஏங்க மேல செத்த போடல ஒழுகுது உட்காரு அது உட்காரு நீ வெளியேறி பக்கல கூடாக்கலடா பச்சை பொங்கல் கட்டியாடா ஏங்க மாப்பிளை பொண்ணு வந்த வாசி இல்லப்பா பக்கத்துல பிருத்தூர் ஏய் அந்தாச்சி கடங்க செய்யுங்க நொலுங்கு நிலங்கு வாங்கம்மா மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நிலங்கு இந்த யார் தெரியுவாமா விளக்கு வச்ச நேரத்திலே மாமா வந்தான்
மறைஞ்சி நின்னு பார்க்கையில நீ ஏன் அந்த வேலை செய்யற? வைமா. ஆஹா, பாஞ்சாலி பாஞ்சாலி. என் கூந்தலை விடடா பாவி, நீ லேடிஸா ஜென்ஸா? எந்த கம்பெனிக்கு போகாத, இதுலயே இரு போ, இதுலயே இருமா. கல்யாண வேலை பாருடா, இதெல்லாம் சனியும் தலையை வச்சு போட்டு வருது. ஆமா, மாப்பிளைக்கு முன்னுக்கு நிலங்க வைக்கணுமா? கைத்துல கவர் இல்லாத பொம்னாட்டிக்கா ஒரு 3 பேர் 5 பேர் இல்ல 7 பேர் வாங்க. விதவை பெண்கள் அவங்களே கூப்பிடுறாங்க. கைத்துல கவர் இல்லாதவங்க விதவையா? அவரு கைத்துல கவர் இல்லாத பெண்கள் யார்? கல்யாணம் ஆகாத கிண்ணி பெண்கள். வாங்கம்மா. சுமங்கலி பெண்களா கூப்பிடு. சுமங்கல்ல இருந்து ஒரு 3 பேரு, பெருங்கட்டுல இருந்து 3 பேரு, வெண்பாக்கத்துல இருந்து 3 பேரு. வாங்க இப்படி வாங்கம்மா. ஏமா ஒரு 3 பேர் வாங்கம்மா. ஏன்னு வாங்க தாயா. நிலங்க வைக்கிறதுல எல்லாருக்கும் கொடுத்து வைக்க தெரியுமா? அதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் வந்து நிலங்க வச்சு கூப்பிடுவாங்களா? வாங்க தாயே. பேரம் பேச்சு எடுத்துக்கொண்டீங்களா? வந்து நிலங்க வச்சாதான் சின்னஞ்சிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 3 பேர் வாங்கம்மா. வாயப்பாய் வெத்தலை பாக்க தர வாங்கம்மா. அப்படி சொல்லி கூப்பிடு. இதை தரோம் அதை தரோம் அப்படின்னு சொல்லு. ஏரி வேலை துட்டு கூட அப்படியே கொடுத்துற வாங்கம்மா. வாங்கம்மா. அம்மா கூப்பிட்டுங்கிறாங்க, அவ்வளவு வெக்கப்பட்டுமா? ஏதோ தாயா கண்ணாடி கேடமா. வாமா ஏமா நிலங்கு வைக்குவாமா. ஆம்பளைங்களாம் வேணாம். ஆம்பளைங்க நிலங்கு வைக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களாம் பின்னாடி போங்க. சாப்பாடு ரூம் தாண்ட, சரக்கு அந்தாண்ட. ஆளுக்கு ஒரு டோக்கன் தான், ஒரு குவார்டர் தான். வாங்கம்மா. வாமா. இந்த அம்மா எங்கேயோ தள்ளி போடுறாங்களே. உசாரு யா உசாரு வர ஜார உசாரு. நிலங்கு வைக்க வரல. ஒருத்தராவது எழுந்து வாங்கம்மா. என்னம்மா என்ன நிலங்கு வைக்க அவ்வளவு பாருங்க. வரமாட்டாங்க. சரி விடுங்க. சரி விடு, வேலை மிச்சு விடு. ஐயர் கண்டல விட்டாராம். நிலங்கு வைக்கும் ஆள் வரல. ஐயர் வேற இல்ல. கல்யாணத்துக்கு இருக்கலாமா? ஏங்க நல்லா தாங்க இருந்தாரு. திடீர்னு கல்யாணத்துக்கு போன் பண்ணி சொன்னேன். மாடு பூச்சி கட்டு வரத்துக்கு போய்க்கிறாரு. கவுரு காலில் சுத்திக்கின்னு காத்தல் தாழ்த்துக்கிட்டு தூக்கி விடலான்னு பார்த்தா நான் ஒரு 25,000 வாங்கிட்டு இருக்கிறேன். 25,000 உயிரை வாயில போட்டு தூக்கி விட்டா மேல வந்து 25,000 போடுறான்னா நான் என்ன பண்ணுவேன்? கணத்திலே கடக்க விடு. சரி போட்டான். ஐயர் என்ன பண்றது? ஐயர்ல கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஏங்க ஐயர் மந்திரம் 2 ஒண்ணு எனக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க அம்மா ஐயர் விட்ட வேலை செய்தாங்களாம். அப்பதான் நான் பிறந்தனா. அப்ப ஐயருக்கும் அம்மாவுக்கும் போய் மரியாதை கட்டுடும். தர அந்த வார்த்தை சொல்லாதியா? எங்க அம்மா பார்த்து அந்த வார்த்தை சொல்றேன். எங்க அம்மா ஐயர் வச்சுட்டாங்க. நீ பாத்தியா? எங்க அம்மா ஒண்ணு ஐயர் வச்சில்ல. ஐயர் தான் எங்க அம்மால வச்சிருந்தாரு. பட்டுன்னு போத்துன்னு பட்டுன்னு. அது அவங்க சௌகரியம். பனி நேரத்துல அவங்க சௌகரியம். சரி, இப்ப ஐயரு மந்திரம் தேவை. நான் சொல்லிடுறேன். உனக்கு தெரியல? சொல்லு. டேய் சுந்தரம்டா மலையறா. அது கூட எடுத்துடுமா? டேய் பிராமணன்டா நானு. அட கோத்தால சாரபா முட்டோ. என்ன பேசிட்டு இருக்க? என்னடா புண்ணால் துண்ண மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா? அது மேல உட்கார்ந்துட்டாரு. அவ்வளவுதான். ஐயரா மாறிட்டா. தொண்டில கிச் கிச். தொண்டையில் கிச் கிச். ஆமா. செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. கிச் போக்குங்க. ஏய் செக்ஸ் மாத்திரை பா விக்ஸ் மாத்திரை. டிவில விளம்பரம் போட்டாங்களே. செக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு பனியில லோல் பண்ணுங்கறீங்க. விக்ஸ் மாத்திரையா கம்மியா? பனியில மருந்து வேலை செய்யுது. மருந்து பாட்டுன்னு மான அவரியா சுத்திக்குதாப்பா. அண்ணா அண்ணா மொய் வச்சிட்டியா? இந்த சந்தில போய் கை விடு. ஒரு குவார்டர் தருவா. அங்கதான் கல்யாணத்துக்கு வரலையா நீ? சரி விடு. சுக்காம் பரதம் விஸ்வம் சசி வரணும். ஏங்க பங்காளிங்களாம் வந்துட்டாங்களா?
வருவாங்க. கல்யாணத்துக்கு சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்களான்னு எல்லாம் சொந்தக்காரத்தாண்டா. இதோ வந்துட்டே இருக்கா ஸ்ரீசைலே சரியா வாத்தி வாத்தி உடனே வந்து ஆரம்பிச்சா மாதிரி மீசி எடுக்கிறவங்களா மீசி எடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு எதுக்குடா மீசை எடுக்கணும்? கல்யாணத்துல வீடியோ எடுத்துக்கிறா தாடி மீசி வந்தா சும்மா இருக்காது. அதெல்லாம் சுத்தமா பண்ணிட்டான். அதான் சொல்றேன். குருவே குருவே விண்ணப்பம் கேளாய் காதலிச்சு கைவிட்டவனும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காத செய்யாருக்கு 6:30 மணிக்கு வர நான் 7 மணிக்கு வந்து நின்னவனும் ஆச்சு வாங்கியார மறந்தவனும் அடுத்த மகிழத்தை எடுத்து போட்டவனும் இவனுக்கெல்லாம் யாது வரன்னு கேட்டான் ஜாம்பு வேந்தன் ஓடுற ரயில வச்சு 2 துண்டு ஆக்குறான் காளி கதவு தர அரிச்சந்திரா வைவுடு மொய்யால தூங்குடா. இன்னும் சுபோதயம் யார் பெயர் கொண்டாட வேண்டும் என்றால் கீழ்நெல்லியை சேர்ந்த சக்தி கணபதி நாடக மன்றத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய டிவி வானொலி புகழ் கலை நன்மணி விருது பெற்ற கீழ்நெல்லியை சேர்ந்த டி.ஏ. கணேசன் ஐயா அவர்கள் செத்து சிவன் பதவி அடைந்த காரணத்தினால் அன்னாருடைய ஆத்மா சாந்தி. அதெல்லாம் சொல்லி முடியாது. ஏன் அது ஆரையும் குறையுமா விடுறேன்? யாரு பாங்க போடுது? கீழ்நெல்லி கணேசன் கம்பெனி வாஜாரு செத்துட்டாராம். ஆத்மா சாந்தி இடத்துக்கு பேசுங்கிற. அப்ப இங்க இருக்கிறது யாரு? யாரு இங்க இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. நீ கணேசன் நீ ஏங்க விஜயபுரி நாட்டு மன்னர் நீ உட்காரு கம்னு. நீ கீழ்நெல்லி கணேசா நான் வேஷத்துல இருக்கிறனே மறந்துடுற. நீ கணேசன் சொல்லிட்டா உடனே ஊங்க வச்சுற. அது மேல உட்காந்து விடு. அது மேலே உட்காரு. சரி விடுங்க. என்னப்பா மந்திரம் ஆகி போச்சு. கல்யாண மந்திரம் கேட்டா கல்யாண மந்திரம் சரி விடுங்க விடுங்க. புத்தி மாறி போது பாரு. நான் ரெண்டாங்கடா இருங்க. காரியம் கரமாத்திரம் புண்ணிய காலத்துக்கு தான் போவேன். ஸ்ரீசைலே சதியா பாத்திரத்தி வாத்தி கூட நம்ம தேரமிடி கஸ்தூரி திலகம் ஆட்டவலிக வச்சிஸ்தே கௌசுவம் நாசக்கே நவகீதம் கதிரே வேடிக்கே கங்கணம் கோவஸ்தபர் விசுதே கோபால சூடாமணி பொண்ணுன்னா குஞ்சு பார்த்துட்டு இருக்கா. குடிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. 5 மணிக்கெல்லாம் நாடகத்தை விட்டா நமகா அம்பகத்தை வாங்கியா நமகா இப்படிக்கு தனியா 1500 ரூபாய் வாங்கியா நமகா அவங்கவுங்க பையத்துக்கு வேலையோ அறியா நமகா செய்யாறு போய் அறிஞ்சா நமகா ஆளுக்கு 4 இட்லி ஒரு வேளை சாப்பிட்டா நமகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியா நமகா பஸ் ஸ்டாண்ட்ல வளர்த்துறவங்க வளர்த்தியா நமகா கொல் கொள்ளடம் காவேரி கோமணத்தை அவுத்தேரி மாங்கல்யம் தந்துனாரே நவஜீவன ஏதுனா தந்தேவத்வாதி தந்தீவ தரதாச்சதம். வேலைக்கு பாக்குறவங்களா பாத்துக்கலாம். வேலைக்கு பாக்குற நேரமா இது? ஏங்க ஊருக்காரர் வேலைக்கு எடுத்து கொடுத்தா கோயில் வேலைக்கு போயிருக்க ஆட்டுக்காரங்க எடுத்து விட்டாங்க சொல்லக்கூடாதுல்ல. மறுபடியும் எடுத்து போய் வைக்க போற பாக்குறவங்களா பாத்துக்கலாம். சரிம்மா சரி. அப்பா எங்களை வாழ்த்துங்களப்பா. நல்லா பாபா எங்களை வாழ்த்துங்கள் பாபா. நல்லா அப்பா வாழ்த்துங்களப்பா. அப்பா நனினா அப்பா நீ நாம அந்தஸ்தே காப்பாத்தணும். பூவும் பொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை தேடி வைப்பது உங்கள்கிட்ட சமாளிக்கும். பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் பெருமையும் நீதாமா தேடி கொடுக்கணும். எப்ப தாலி கட்டணும் தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வச்சுவோ மறுநாளே மாமனார் மாமியார் தூக்கி திருமணம் உட்கார வச்சிரு. வீட்டுக்குள்ள சேர்க்காத. ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் தட்டு பிளாஸ்டிக் டம்ளர் வச்சிரு. உன் தாய் வீட்டு சொந்த பந்தம் வந்தா மட்டும் கறி மீனுமா வாங்கி போடு. மாப்பிள்ளை வீட்டுக்கார சொந்தக்காரர் வந்தா பழைய சோறு பச்சை மிளகாயும் கொடு. அப்பதான் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். எவன்டா இந்த பொண்ணை பெத்தான் அப்படின்னு மாமியார் வீட்டுல காரி முடிஞ்சாங்கன்னா ஒப்பா இங்க தூக்கு மாட்டி செத்துருவாரு. புத்தி நாட்டுல செல்லுங்க திருந்தாத அப்படிதான் கிடக்குது. அது இருக்கட்டும். என் முன்னெல்லாம் செய்ய மாட்டான். என்ன தலையா குளிர்காலத்துல போன கும்பிட்டாங்களா? தம்பதியர்கள் இருவருக்கு திருமணம் முடிந்து கல்யாணம் முடிஞ்சு வச்சுக்க. இன்று இரவே இவர்களை
விதிகளுக்கு முதலியதாக நல்ல விஷயம் பேச மாட்டான் வாயில வச்சுக்கணும் வரான். என்ன வாயில வச்சுக்காம சூத்துல வச்சுக்கோங்க. என்னங்க பேசுறது? வாங்க. என்னத்து பண்ற? பழைய நாட்டுல இருந்து லிகிதம் வந்துருக்குது. இவ்வளவு நேரம் கம்மி தானே உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஏன் வந்து கலையில விட்டா? அப்புறம் நீங்களே ஏறி போயிடுங்க. கம்முன்னு இருக்கு குமாரு. எந்த குமிழ் குமிழ். என்ன உன் பேரு? ஆ? மாறனா? வெற்றி மாறனா? வெற்றி கம்முன்னு உட்காரு. பழைய நாட்டுல இருந்து லிகிதம் வந்துருக்குது. உன்னை விட அவன் எவ்வளவு மேல் போ. அவனே போடா. ஏங்க லிகிதம் வந்துருக்குதுங்க. பிரிடா. படிடா. சரிடா. படிடா. லைட் போடுங்கப்பா. ஏய் எரிச்சல என்ன லைட்டா மொத்த பல்பு. ஆமாண்டா. லைட் இருந்து 500 வாட்ஸ் குண்டு குண்டா இருக்கும். இந்த குச்சி குச்சியா இருக்குது. அதனால எனக்கு தெரியாதா? ஆ? ஆ. ஊ. ஆ? ஆரம்பத்துல முருகு போட்டு வச்சுக்கிறாங்க. ஏய் முருகனுக்கு ஏதடா சொல்லி இல்ல ஏன் சொல்லி விளையாட்டா சொல்லியா? ஆமாண்டா. சரி விடு. வணக்கம். ஏய் வணக்கத்துக்கு கீழே படுறா. முடிந்தது. ஒரே அடி. ஏய் வணக்கத்துக்கு கீழே இருக்கின்ற வரிய படுறா. அடுத்த வரியா? ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சாத்தனூர் சாணி சூத்தன். காஞ்சிபுரம் முனியாண்டி விலாசில் அப்பள கட்டி சரிந்து வீழ்ந்து 60 பேர் படுகாயம். ராஜா டெய்லர் கடையில் காஜா எடுத்த 4 ஜாக்கெட்டை காணவில்லை என்று போலீசில் புகார். விளையாட்டு செய்திகள் பாண்டவர் சூதாட்டம் இன்று டிராவில் முடிந்தது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 6:30 மணிக்கு. விரைவான செய்திகளை தெரிந்து கொள்ள அவரவர் டிவியை பார்க்கவும். படி படி. நீ நம்ம கேஸ்தான் என்ன பொட்டி வாசிக்கிறாங்க. ஏய் இது அந்த காலத்து படிப்பு. அப்போ ராகத்தோடு தான் படிப்பாங்க. அந்த காலத்துல 3 ரூபாய் 4000 ரூபாய் கூத்தாடி இருந்த. இப்ப 40,000 50,000 காலத்துக்கு தகுந்த மாதிரி படி. அப்படியா? விஜயபுரி சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியன் விஜயவர்மன் அவர்களுக்கு மலைநாட்டு தயாளன் எழுதுவது என்னவென்றால், உனக்கடகிய சிற்றரசாகிய நான் வருடம் கப்பம் செலுத்திருக்கிறேன். இதற்கு மேல் என்னால் கப்பம் செலுத்த முடியாது. உனக்கு கப்பம் வேண்டும் என்றால் வால் முனையிலே, போர் முனையிலே, தோல் முனையிலே, வலி முனையிலே பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுதே படகை தேற்றி வருகிறேன். போர் போர் போர். என்ன ஆணவம் பாத்தீங்களா? நம்ம கடைக்கு சித்தரசன் தயாரம் பண்ண நம்ம இது படையெடுத்து வருதா? புறப்படுங்கள் போருக்கு. அப்பா இல்லைங்களப்பா, நீங்க செல்வதா? நீங்க செல்ல தேவையில்லை. எதற்காக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் சென்று அந்த மலைநாட்டு மன்னனை பொடிப்படி ஆக்கிட்டு வருகிறோம். அப்பா எங்களுக்கு விடை கொடுங்களப்பா. பாபா நான் எதற்கு இருக்கின்றேன்? இப்பொழுது செல்கின்றேன் வளைநாட்டிற்கு. வளைநாட்டிற்கு சென்று அந்த தயாள மன்னர் வெற்றி செய்தியோடு வருகின்றேன் பாபா. மாமா மகாராஜா, நீங்கள் யாரும் போருக்கு செல்ல தேவையில்லை. நான் சென்று வருகிற கட்டிடம் காலை. நான் இப்பொழுதே போருக்கு செல்கிறேன். எனக்கு வடைதாருங்கள். அந்த வடையை எறும்புச்சிட்டு வர பையில கட்டிடம் சாலைகள் சீறு சீறு என்று தெரிகிறது. ஐயா நீயே புறப்படு போறக்கு. உங்கள் வருத்தம் எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போதான் திருமணம் முடிந்தது. முதலிரவு காணவில்லை, மனைவியோட ஆசை வார்த்தை பேசவில்லை, அதற்குள் தந்தை போருக்கு அனுப்புகிறாரே என்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இல்லையா? அப்பா நாட்டு மக்களைத்தான் முதலில் காக்க வேண்டும். பிறகுதான் நம் குடும்பத்தை சொந்தத்தை பற்றி யோசனை செய்ய வேண்டும். மலைநாட்டு மன்னனை போரிலே வீட்டுவிட்டு வாருங்கள். அதன் பிறகு ஒரு நன்னாளை குறித்து உங்கள் இருவருக்கு சாந்தி முகத்தை ஏற்பாடு செய்யப்பா. ஏடா இது இப்போதுதான் திருமணம் நடந்தது. இந்த வேலையில போருக்கு போக கோபமா? ஏய் முதலில் நாடு, பிறகுதானடி வீடு. அத்தா, என்னடி திருமணம் முடிந்ததுமே
இந்த தாய் வீட்டையே விட்டுட்டு வந்தீங்க. ஆமா. இனி ஆயில சந்தோஷமா இருக்கலாம் எவ்வளவு ஆசையோடு வந்தாத்தா. ஏய். திருமணம் முடிந்ததுமே இப்பவே போறேன் போருக்குன்னு சொல்லிட்டு நியாயமா? ஆமா. என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? என்னடி நிக்கல? ஒப்பாக்கு வயசாயிடுச்சு, நம்மள பத்தி தெரியாது, அதனால சொல்றேன். வேணாம் விட்டு வாங்க. ஐயா என்னடா என்ன அப்படி அழியுதுயா? ஏமா உங்க மாமனார் என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொன்னாரு? முதல்ல நாடு தான் முக்கியம், நாட்டு மக்கள் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வீட்டை பார்க்கணும். அவருக்கு என்ன பத்தி ஓட்டு போட்டா ஊராட மாதிரி இந்த மாதிரி தானே உதச்சி போய் எனக்குண்ணா நான் துட்டு வாங்க தாண்டா. என்னம்மா நான் அவ்வளோ அனாவசியமா நினைச்சுக்கிறீங்க? அவசரம் எங்களுக்கு தானே தெரியும். அவசரப்படக்கூடாது. இது ஆத்து தண்ணியா இது அடிச்சு போட்டுக்கு கண்டு தண்ணிமா எப்பனாலும் முட்டுக்கலாம், எப்பனாலும் குடிச்சுக்கலாம். நம்ம தோர்த்துக்கிறேன், எப்பனாலும் கிளிக்கலாம், எப்பனாலும் கட்டிக்கலாம். பின்னாலே போகுது அந்த மாதிரி கூடுவோம். சரிடா. சொல்லு நல்லா. இப்பொழுது போருக்கு செல்ல போகின்றேன். போருக்கு சென்று வெற்றி பெற்று சீக்கிரம் வந்து விடு. சீக்கிரமா வராத போ. என்னடா? இந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணா கூட வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏய், அப்படிதான் இருக்கும். போக போக சரியா போயிடுதா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு இணைப்பில் உள்ளார். இப்போது என்ன செய்யணும்? வெளிநாட்டிற்கு போருக்கு செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். ஆமாண்டா. எப்படி தெரியுமா? எப்படி? அதிபாகிய கூட்டத்தில்